ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1091 ஆரம்பிக்கிறது. கூடுதலாக அவற்றை பிற்பாடு ஆச்சாரியால் எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்ற விவரம் மார்க்கண்டேய சமிதியில் கொடுத்திருக்கிறது. யோகலிங்கம் இந்த காஞ்சி மடத்தில், போகலிங்கம் சிங்கேரி மடத்தில், வரலிங்கம் நேபாளத்தில், நீலகண்ட க்ஷேத்திரத்தில், முக்திலிங்கம் கேதார்நாத்தில், மோக்ஷலிங்கம் சிதம்பரத்தில். அது ஸ்படிகலிங்கமாக இருந்ததில் ரொம்ப அர்த்தம் உண்டு. ஸ்ரீருத்ர பிரசன்னம்தான் வைதிகமான சில சுப்தங்களில் முக்கியமாக இருப்பது. அதில் தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஆபாதாள நபக ஸ்தாலாந்த புவன பிரம்மாண்ட மாவி ஸ்புரது ஜோதிஸ்பாடிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து பாந்தாம் ருதைஹி அஸ்தோத்காப்ளுத மேக மீஷ மனிஷம் ருத்ரானுவா காஞ்சபம் தியாயே தீப்சித சித்தையே திருதபதம் விப்ரோ அபிஷஞ்சே சிவம். வேதமந்திரபூர்வமான பூஜை பண்ணுவதற்குரியவனான ஒரு விப்ரன் பூஜையினால் இஷ்டசித்தி அடைய வேண்டுமானால் இந்த ருத்ர பிரஷ்னம் என்ற அனுவாகத்தை, வேதத்தின் செக்ஷனை ஒரே ஓட்டமாக ஓடாமல் அதிருதபதம் என்பதற்கு அதுதான் அர்த்தம். சொல்ல வேண்டிய முறையில் ஜபம் செய்தபடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்பது ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம். சிவனுக்கான பிம்பம் அநேகமாக லிங்கமாகத்தான் இருக்கும். அது ஸ்படிகலிங்கமோ பானலிங்கமோ ஸ்வர்ணலிங்கமோ ரசலிங்கமோ மரகதலிங்கமோ எதுவாயிருந்தாலும் ருத்ரம் ஜபித்தபடி அபிஷேகிக்கணும். வேறே நடராஜ மாதிரி மூர்த்தியாக இருந்தாலும் இதே விதிதான். இது ஸ்லோக கடைசியில் சொன்ன விஷயம். ஏகம் ஈஷம் மனிஷம் என்று ஏகவஸ்துவான ஈஸ்வரனை ருத்ரஜப தியானத்தோடு சதா அபிஷேகிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன் சிவஸ்வரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பாதாளத்திலிருந்து ஆகாசம் வரை வியாபித்து கொண்டு பிரம்மாண்டங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும் ஜோதிஷாக சுவாமி இருக்கிறார். ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார். அது லிங்கமாக இருக்கிறது. ஸ்படிகத்தாலானது ஸ்பாடிகம். இப்படி ஒரு மகா பெரிய ஸ்படிகலிங்கமாக லிங்கமாக சுவாமியை பாவித்துக்கொள். அதன் சிரசில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்கிறது. மௌலி விலசத் பூர்ணேந்து மார்புழு ஜடை எல்லாமுள்ள சகல உருவ பிம்பத்தின் சிரசில் 3ஆம் பிறைதான் இருக்கிறதென்றால் ஸ்படிகமயமான இந்த சகல நிஷ்கல உருவ லிங்கத்தின் உச்சியில் பூர்ணச்சந்திரனே இருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணியுள்ள இந்த லிங்கங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரன் என்ற பெயர் இருக்கிறது. அந்த பூர்ண சந்திரனுக்குள்ளே இருந்து அமிர்தம் பெருகுகிறது. வாந்தாம் ருதைஹி, அமிர்தம் அஸ்தோகமாக பெருகுகிறது. அதாவது நிறைய தாரை தாரையாய் பெருகுகிறது. 3ஆம் பிறையானால் ஏதோ கொஞ்சம் அமிர்தம்தான் பெருகும். இது பூர்ண சந்திரன் ஆனதால் ஒரே தாரையாக பிரவிக்கிறது. தன் சிரசில் உள்ள சந்திரனிலிருந்தே பெருகும் அமிர்த தாரையில் சுவாமி அப்படியே மூழ்கி இருக்கிறார். ஆப்ளுதம் என்றால் முழுக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு என்ற அர்த்தம். அவர் நீயும் துளி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணினால் ஆனந்தம் அடைகிறார். ஸ்படிகமாக இல்லாத லிங்கமாக அல்லது வேறே சகலமூர்த்தியாக இருந்தாலும் கூட ருத்ரஜபத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியை ஸ்படிகலிங்கமாகத்தான் தியானிக்க வேண்டும் என்று இருப்பதால் தான் பரமேஸ்வரன் 5 ஸ்படிகலிங்கங்களை ஆச்சாரியாளிடம் கொடுத்தார். சகலத்தையும் விட சகல நிஷ்கலம் அத்வைதத்திற்கு கிட்டே, அதிலும் அந்தமில்லாத லிங்கம் இன்னும் கிட்டே. அந்த லிங்கம் ஸ்படிகமாகவும் இருந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப கிட்டே. அத்வைதம் பரமதத்துவமாக சொல்வது நிர்குண பிரம்மம். ஸ்படிகம் ஒரு கலரிலும் வராமல் டிரான்ஸ்பரண்டாக ஒளி ஊடுருவும்படி இருந்து கொண்டு நிர்குண தத்துவத்துக்கே ரூபகமாக இருக்கிறது. ஸ்படிகம் பரபிரம்மம் மாதிரி நிஷ்கலங்கமானது, நிர்மலமானது, சுப்ரமானது. எந்த கலர் புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் உள்ளே அந்த டால் அடித்து அந்த கலர் மாதிரியே ஸ்படிகலிங்கம் தோன்றும். மாயை ஆரோபிக்கும். அத்தனை ரூபங்களுக்கும் குணங்களுக்கும் நிர்குண பிரம்மம் இடம் கொடுத்து அது அதுவாகவும் தோன்றுவது போலே தானே இது. இப்படி ஞானமயமாயிருப்பது குழுகுழு என்று சந்திரிகையின் அமிர்தத்தில் குளிர்ந்திருப்பது காருண்யத்தை காட்டுவதாக இருக்கிறது. பஞ்சபூதம் பஞ்சப்பிராணன் என்று இருப்பது போல பஞ்சலிங்கம் சுவாமி ஆச்சாரியாளுக்கு கொடுத்தார். பஞ்சகிருத்தியம் செய்பவர், பஞ்சமுகம் உள்ளவர், அறிகிறவன், அறியப்படும் வஸ்து, அறிவு என்ற 3ம் ஒன்று என்பது அத்வைதம். திரிபுட்டி என்று இந்த 3ஐ சொல்லுவது. அப்படியொரு திரிபுட்டியாக இங்கே கொடுத்தவர் சிவன், வாங்கி கொண்டவர் சிவன், கொடுக்கப்பட்ட வசுவும் சிவன்.
இங்கே ஆச்சாரியாலே ஸ்படிக சந்திரமௌலீஸ்வரராக சொல்லியிருக்கும் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருகிறது. மாதவீய சங்கர விஜயத்தில் ஆச்சாரியாலின் அவதார சர்க்கத்தில் வரும் ஸ்லோகம். மூர்த்தனி ஹிமகர சிக்னம் நிட்டிலே நயனாங்க மம்சயோ சூலம் வபுஷி ஸ்படிக ஸ்வர்ணம் பிராஜ்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். குழந்தை சங்கரரை பார்க்க வந்த ஞானிகளுக்கு சிவச்சின்னங்கள் அதனிடம் தெரிந்ததான், வடு மாதிரி மச்சம் மாதிரி தெரிந்தது என்பார்கள். மூர்த்தனி ஹிமகர சின்ஹம், சிரசில் சந்திரனின் சின்னம், அதுதான் சந்திரமௌலி. நெற்றியில் 3வது கண் மாதிரி அடையாளம். நிட்டிலே நயனாங்கம், தோளில் சூலக்குறி, அம்சையோ சூலம், தேகமெல்லாம் ஸ்படிகமாக மின்னுகிறது. வபுஷி ஸ்படிக ஸ்வரணம். இப்படி தோன்றிய குழந்தையை சம்பு என்றே அந்த ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள். பிராக்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.